ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் மலரின் ருச்சிகரம். இன்றைக்கி வீடியோவில் மசாலா பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்திருக்க பாஸ்தா வந்து மேகி பாஸ்தாங்க. அது கூடவே டேஸ்ட் மேக்கரும் இருக்குது. டேஸ்ட் மேக்கரும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நல்லா உப்பி வரும், அந்த அளவுக்கு வேகட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாஸ்தாலாம் பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே மீடியம் சைஸில் 2 தக்காளியை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி பச்சை வாசனை போக கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டுங்க. தக்காளியில் பச்சை வாசனை எல்லாம் போனோன்னே வேக வச்சு எடுத்துருக்க கேரட் சேர்த்துக்கலாங்க. எந்த காய்கறிகள் வேணாலும் சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட காய் வேகறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மேகி பாஸ்தாவோட டேஸ்ட் மேக்கரும் இது கூட சேர்த்துடலாங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து எடுத்துருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாங்க. இந்த மசாலாலாம் பாஸ்தாவில் பிடிக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும். மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாஸ்தாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.